மயிலாடுதுறை, திருவாரூர் மற்றும் காரைக்காலில் கனமழை எச்சரிக்கையால் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. தஞ்சாவூரில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்த மாவட்ட நிர்வாகம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் இன்று முதல் 2 நாட்கள் அதி கனமழைக்கு வாய்ப்பு. நாகை, திருவாரூருக்கு இன்றும், கடலூருக்கு நாளையும் ரெட் அலர்ட். சென்னையில் நாளை முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு. செங்கல்பட்டில் இன்றும், காஞ்சிபுரத்தில் நாளையும் கனமழை தொடங்கும். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். புயலாக மாறுமா என்பதை கண்காணிப்பதாக தென்மண்டல வானிலை மைய தலைவர் பாலச்சந்திரன் பேட்டி. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி டீப் டிப்ரெஷனாக வலுப்பெறக்கூடும். இதன் காரணமாக அடுத்து வரும் 4 தினங்களுக்கு நமக்கு கடலோர மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. மழையை எதிர்கொள்ள அரசு தயாராக உள்ளது. சென்னையில் மழலையர் பள்ளி வகுப்பறையை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேட்டி. QR கோடுடன் புதிய பான் அட்டையை அறிமுகம் செய்யும் மத்திய அரசு. ஏற்கனவே வைத்துள்ளவர்களுக்கு எந்தவித கட்டணமும் இன்றி வழங்கப்படும். மகாராஷ்டிராவில் புதிய முதலமைச்சராக தேவேந்திர பட்னாவிஸை அறிவிக்க பாஜக திட்டம். தற்போதைய முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே தொடர விருப்பம் தெரிவித்ததால் சிக்கல். முதல் நாளிலேயே முடங்கிய நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர். அதானி லஞ்ச விவகாரம், மணிப்பூர் கலவரம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் முழக்கம். மதுரையில் அதிமுகவின் கள ஆய்வு கூட்டத்தில் செல்லூர் ராஜுவுக்கு எதிராக பேசியவர்கள் மீது தாக்குதல். மதுரை திருப்பரங்குன்றத்தில் பூத் கமிட்டி அட்டை வழங்கிய போது தகராறு. ராமதாஸ்க்கு வேறு வேலையில்லை என முதலமைச்சர் கூறுவதை ஏற்க முடியாது. விமர்சனங்களுக்கு பதிலளிக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி பேட்டி. கூட்டுறவு சங்க தயாரிப்பாளர்களுக்கு GSTயிலிருந்து விலக்கு வேண்டும். மத்திய அமைச்சர் அமித்ஷாவிடம் தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் மனு. AR ரஹ்மான் தனது தந்தை போன்றவர். AR ரஹ்மான் குழுவில் பணியாற்றிய மோகினி டே விளக்கம். நாமக்கல் மாவட்டத்தில் அரசு பள்ளியின் பெயர் பலகையில் இருந்து சாதி பெயரை மாற்றிய அமைச்சர் அன்பில் மகேஷ். சாதி பெயர் குறித்து அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்த ஊர் பெரியவருக்கும் பாராட்டு. காவிரி டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவிக்க தமிழ்நாடு அரசிடமிருந்து எந்த முன்மொழிவும் வரவில்லை. காங்கிரஸ் MP சுதாவின் கேள்விக்கு மத்திய அரசு விளக்கம். திருவள்ளூர் மாவட்டம் இந்து கல்லூரி ரயில் நிலையத்தில் பயணிகள் மீது தாக்குதல். போதை தலைக்கேறிய இளைஞர்கள் தாக்கியதில் முதியவருக்கு தலையில் காயம். IPL ஏலத்தில் 13 வயது பீகார் சிறுவனை 1 கோடி ரூபாய்க்கு வாங்கிய ராஜஸ்தான் ராயல்ஸ். 17 வயது இடக்கை வேகப்பந்து வீச்சாளரை 2 கோடி ரூபாய்க்கு போட்டி போட்டு வாங்கிய CSK. IPL ஏலத்தில் விலை போகாத டேவிட் வார்னர், பாஸ்டோ. நியூசிலாந்து முன்னாள் கேப்டன் கேன் வில்லியம்சனையும் யாரும் ஏலம் கேட்கவில்லை. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி. 8 விக்கெட்டுகளை வீழ்த்திய கேப்டன் பும்ரா ஆட்டநாயகன் விருதை வென்றார்.
காரணமாக நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவான நிலையில் டெல்டா மாவட்டங்களுக்கு அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் முன்னெச்சரிக்கையாக நாகை மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை விடப்படுவதாக ஆட்சியர் ஆகாஷ் அறிவித்துள்ளார். இதேபோன்று மயிலாடுதுறை, திருவாரூர் மாவட்டங்களிலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படுவதாக அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவிட்டுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் உத்தரவிட்டுள்ளார். அதேபோல திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெறவிருந்த இளநிலை, முதுநிலை படிப்புகளுக்கான தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் மற்றொரு நாளில் தேர்வுகள் நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல காரைக்கால் மாவட்டத்திலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து ஆட்சியர் மணிகண்டன் உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே சென்னையில் நேற்றிரவு பல்வேறு இடங்களில் இரவில் மழை பெய்தது. வள்ளுவர் கோட்டம், நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், வடபழனி, ஈக்காட்டுத்தாங்கல் பகுதிகளில் மழை பெய்தது. லேசான மழையாக தொடங்கி சில இடங்களில் 10 நிமிடங்களுக்கு மேல் பலத்த மழை பெய்தது. இதேபோல ஆழ்வார்பேட்டை, ஆரியபுரம், மயிலாப்பூர், சாந்தோம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. புறநகர் பகுதிகளான தாம்பரம், பல்லாவரம், குரோம்பேட்டையிலும் மிதமான மழை பெய்தது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு மிதமான மழை பெய்தது. சீர்காழி, வைத்தீஸ்வரன் கோவில், கொள்ளிடம் உள்ளிட்ட நகர்ப்புறங்களிலும், திருமுல்லைவாசல், பூம்புகார், தொடுவாய், கூழையார் உள்ளிட்ட கடலோர கிராமங்களிலும் மிதமான மழை பெய்ததால் குளிர்ந்த சூழல் நிலவியது. இந்த நிலையில் நாகை மாவட்டத்தில் அதிகாலை முதல் மீண்டும் மழை பெய்ய தொடங்கியுள்ளது. நேற்று இரவு சுமார் 2 மணி நேரம் தரைக்காற்றோடு பரவலாக மழை பெய்தது. அதன் பின்பு இரவு முழுவதும் மழை இல்லாமல் மந்தமான வானிலை நிலவியது. தற்பொழுது அதிகாலை முதல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்ய தொடங்கியுள்ளது. குறிப்பாக நாகை, வெளிப்பாளையம், நாகூர், வேளாங்கண்ணி, காமேஸ்வரம் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகிறது. இதுகுறித்த கள விவரங்களை வழங்குவதற்காக அங்கிருந்து நம்முடைய செய்தியாளர் செல்வகுமார் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். செல்வகுமார், இப்போ மழையோட தீவிரம் எந்த அளவுக்கு இருக்கு? ஒரு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டத்தில் பாதிப்புகளை தவிர்க்கிறதுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க? வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. இலங்கையில் திரிகோணமலையில் இருந்து நாகப்பட்டினம் வழியாக இது கரையை கடக்கலாம், புயலாக மாறினால் இது கரையை கடக்க வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ள சூழ்நிலையில் திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்கால் மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இன்று மிக அதி கனமழை இருக்கும் என்றும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இரவு ஒரு 3 மணியில் இருந்தே மழை பெய்ய தொடங்கியிருக்கிறது. இப்போது மழையின் அளவு சற்று அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. இதன் காரணமாக மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல தஞ்சை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் சற்று மழை குறைவாக இருப்பதன் காரணமாக அங்கு இப்போதைய சூழல் படி பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. எந்தவித பாதிப்புகளும் இல்லாமல் இருப்பதற்காக மாவட்ட நிர்வாகம் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள். தாழ்வான பகுதிகளில் மக்கள் இருந்தால் அவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு வந்து தங்க வைப்பதற்கான வசதிகளும் படகுகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு பக்கம் காவல்துறை, மற்றொரு பக்கம் தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே பயிற்சி பெற்ற வீரர்களை கொண்டு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் எந்தவித அசம்பாவிதமும் இல்லாமல் மக்களை காப்பாற்றுவதற்கு மாவட்ட நிர்வாகங்கள் முழுவீச்சில் இறங்கியிருக்கின்றன. இப்போதைய சூழல் படி திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு மிதமான மழை இருக்கிறது. 11 மணிக்கு மேல் ஒரு கனமழை இருக்கும் என்று வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருப்பதன் காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு முன்கூட்டியே விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே டெல்டா மாவட்டங்களை பொறுத்த மட்டில் ஒரு ரெட் அலர்ட் இருப்பதன் காரணமாக அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் மாவட்ட நிர்வாகத்தை ஒரு தயார் நிலையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அபிநயா, மழையினுடைய தீவிரம் குறித்த கள விவரங்களுக்கு நன்றி செல்வகுமார்.
வரைக்குமான மழை விவரங்கள் வெளியாக இருக்கின்றன. அதில் 9 மாவட்டங்களில் கடலூர், மயிலாடுதுறை, நாகை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, எந்தெந்த மாவட்டங்களுக்கு மிதமான மழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது? அபிநயா, தமிழகத்தில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு பல்வேறு மாவட்டங்களுக்கு மழை எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இன்று காலை 10 மணி வரை கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய 9 மாவட்டங்களுக்கு இடிமின்னுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது. மேலும் திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய 4 மாவட்டங்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக அடுத்த 3 மணி நேரத்திற்கு தமிழகத்தை பொறுத்தவரை 13 மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி லிபிகா. வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் சென்னையில் ஓரிரு இடங்களில் 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். 28, 29 தேதிகளில் ஓரளவுக்கு மழை கொடுக்கறதுக்கான கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. மாற்றங்கள் நிகழ்கிறதா என்பதை தொடர்ந்து கண்காணித்து தெரிவிக்கப்படும். அதே போல உள் மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கு. தற்பொழுது உள் மாவட்டங்களுக்கான வாய்ப்பு குறைவு. இந்த சிஸ்டம் கடந்து போனால் உள்பகுதியில் கடந்து பெரும்பாலும் இது கடலோர பகுதிகளில் ஒட்டி தான் இருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். மாற்றங்கள் நிகழ்ந்து உள்பகுதியில் சென்றால் உள்ள மழை உண்டு. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறும் வாய்ப்புள்ளதாக தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் தெரிவித்தார். தெற்கு கடலோர பகுதிகள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழை எதிர்பார்க்கலாம். இந்த சலனம் மேலே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக டெல்டா மற்றும் புதுவை போன்ற வடகடலோர தமிழக பகுதிகளில் மழை எதிர்பார்க்கலாம். டெல்டா மாவட்டங்களில் மழையின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கும் எனவும் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 8 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நேற்று இரவு 11:30 மணி நிலவரப்படி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாகப்பட்டினத்திலிருந்து தென்கிழக்கே 690 கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரியிலிருந்து 900 கிலோமீட்டர் தொலைவிலும் இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அது அடுத்த 12 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் எனவும் வடக்கு வடமேற்கு திசையில் இலங்கை மற்றும் தமிழ்நாடு நோக்கி நகரும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நேற்றிரவு பல்வேறு இடங்களில் இரவில் மழை பெய்தது. வள்ளுவர் கோட்டம், நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், வடபழனி, ஈக்காட்டு தாங்கல் பகுதிகளில் மழை பெய்தது. லேசான மழையாக தொடங்கி சில இடங்களில் 10 நிமிடங்களுக்கு மேல் பலத்த மழை பெய்தது. இதேபோல ஆழ்வார்பேட்டை, ஆரைபுரம், மயிலாப்பூர், சாத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. புறநகர் பகுதிகளான தாம்பரம், பல்லாவரம், குரம்பேட்டையிலும் மிதமான மழை பெய்தது. அதிக கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ள 4 மாவட்டங்களுக்கு கண்காணிப்பு அலுவலர்கள் விரைந்திருப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மற்றும் கடலூரில் அதிக கனமழையை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு கூறியுள்ளது. குறிப்பாக நாகப்பட்டினத்திற்கு ஜானி டாம் வர்கீஸ், மயிலாடுதுறைக்கு கவிதா ராமு, திருவாரூருக்கு காயத்ரி கிருஷ்ணன், கடலூருக்கு எஸ்.ஏ. ராமன் உள்ளிட்ட அதிகாரிகள் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இவர்கள் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மாவட்ட நிர்வாகத்துடன் ஒருங்கிணைந்து கண்காணிப்பார்கள் என்றும் அரசு தெரிவித்துள்ளது. மேலும் திருச்சி, திண்டுக்கல் மாவட்டங்களில் மாநில பேரிடர் மீட்புப் படையின் 6 குழுக்கள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு கூறியுள்ளது. ஏற்கனவே ஆழ்கடலில் மீன்பிடிக்கச் சென்றுள்ள மீனவர்கள் அருகில் உள்ள துறைமுகங்களுக்கு செல்ல நவீன தொலைத்தொடர்பு சாதனங்கள் மூலம் தகவல் அளிக்கப்பட்டதாகவும் அரசு குறிப்பிட்டுள்ளது. தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மாவட்ட நிர்வாகத்தின் அறிவுரையின் பேரில் நிவாரண முகாம்களுக்கு செல்லவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் சிறப்பாக நடைபெற்றிருப்பதாக முதல்வர் கூறியுள்ளார். பருவமழையை எதிர்கொள்ள அரசு தயாராக இருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். சோழிங்கநல்லூர் எழில்நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் சிறப்பாக நடைபெற்றிருப்பதாக தெரிவித்தார். அது முன்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கான ஏற்பாடெல்லாம் முறைப்படி நடந்துகிட்டு இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கலெக்டர்கிட்ட அங்கே இருக்கிற ஆஃபீஸர்லாம் சொல்லியிருக்கோம். அதுபடி இங்கேருந்து
ஜோன் வைஸாக செக் பண்ணுறதுக்கும் அதுக்கும் ஆட்கள் அனுப்புகிறோம். இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்றிருக்கு சார். இதோட நகர்வு தமிழ்நாடு கரையை நோக்கி வரும்னு சொல்லியிருக்காங்க. பெருமழை எதிர்பார்க்குறோமா? என்ன மாதிரியான எதிர்பார்க்கல, அது வேற. நாங்கள் தயாராக இருக்கிறோம், எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறோம். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் எழுப்ப வேண்டிய பிரச்சனைகள் குறித்து திமுக எம்பிக்களுக்கு ஏற்கனவே அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார். தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளில் ஆசிரியர்கள் போதிய அளவில் நியமிக்கப்படவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில் நடப்பாண்டில் பட்டதாரி ஆசிரியர் பணியிடம் 3192 என்று அரசு விளம்பரம் செய்து அதற்காக நியமன தேர்வு நடத்தியதாகவும், ஆனால் பல பணியிடங்களை குறைத்து சுமார் 2800 பணியிடங்களுக்கு மட்டுமே சான்றிதழ் சரிபார்ப்பு நடந்துள்ளதாகவும் கூறியுள்ளார். தற்காலிக பட்டதாரி ஆசிரியர் மற்றும் தற்காலிக முதுநிலை ஆசிரியர்களின் பணிக்காலம் விரைவில் முடிவடைய உள்ளதால் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு உட்பட தேர்வு எழுதும் மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள் என்று ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் தெரிவிப்பதாகவும் இபிஎஸ் கூறியுள்ளார். தற்காலிகமாக நியமிக்கப்படும் ஆசிரியர்களில் பலர் பிஎட் கல்வி தகுதி பெறாத சாதாரண பட்டதாரிகளாக உள்ளதாகவும், இதனால் மாணவர்களின் கல்வித்தரம் குறைவதாகவும் கூறியுள்ளார். மேலும் ஒரு தனியார் நாளிதழின் திட்டத்திற்கு அரசு பள்ளிகளில் சந்தா வசூலிக்க அரசு அதிகாரிகளை ஈடுபடுத்துவதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் காலியாக உள்ள 5154 பணியிடங்களுக்கும் இதுவரை தேர்வு நடத்திடாத மற்ற ஆசிரியர் பணியிடங்களுக்கும் உடனடியாக தேர்வு நடத்தி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் என்று அரசை வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் டிசம்பர் 9ஆம் தேதி கூடும் என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நிதிநிலை மானிய கோரிக்கைகளுக்காக கடந்த ஜூன் 20 முதல் 29ஆம் தேதி வரை நடைபெற்றது. அதையடுத்து பேரவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் அப்பாவு அடுத்த கூட்டத்தொடர் கூடும் தேதியை அறிவித்தார். தமிழ்நாடு சட்டப்பேரவை விதி 26(1) கீழ் தமிழக சட்டமன்ற பேரவை கூட்டமானது வருகிற டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு தலைமைச் செயலக வளாகத்தில் அமைந்துள்ள சட்டப்பேரவை மண்டபத்தில் கூட்டியுள்ளேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டமன்ற கூட்டத்தொடர் நிகழ்வுகளை முழுமையாக ஒளிபரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சபாநாயகர் அப்பாவு உறுதியளித்தார். சட்டமன்றமா நீங்க எல்லாமே லைவ்ல தான் ஓடிட்டு இருக்கு. சட்டமன்றம் படிப்படியாட்டு முழுமையாட்டு சட்டமன்ற கூட்டத்தொடர் முழுமையா லைவ் பண்றதுக்கு வேண்டிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்றும் அப்பாவு கூறினார். மதுரையில் அதிமுக கள ஆய்வு கூட்டத்தில் செல்லூர் ராஜுவுக்கு எதிராக பேசியவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் பரபரப்பு நிலவியது. அதிமுக சார்பில் மாவட்ட வாரியாக கள ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி திங்கட்கிழமை மதுரையில் கள ஆய்வு கூட்டம் நடைபெற்றது. நத்தம் விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, முன்னாள் எம்எல்ஏ டாக்டர் சரவணன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கட்சியின் செயல்பாடுகள் குறித்து கிளை வார்டு நிர்வாகிகளிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டன. அப்போது பழங்கானத்தைச் சேர்ந்த செடியன், பிபி குளத்தைச் சேர்ந்த ராமச்சந்திரன் ஆகியோர் எழுந்து செல்லூர் ராஜுவின் செயல்பாடுகள் குறித்து விசாரிக்கும்படி கோரிக்கை விடுத்தனர். இதனால் ஆவேசமடைந்த செல்லூர் ராஜுவின் ஆதரவாளர்கள் செடியன் மற்றும் ராமச்சந்திரன் மீது சரமாரியாக தாக்கினர். இதனால் கள ஆய்வு கூட்டம் போர்க்களமானது. இதேபோல திருப்பரங்குன்றத்தில் நடந்த அதிமுக கள ஆய்வு கூட்டத்திலும் கட்சி நிர்வாகிகளுக்குள் மோதல் ஏற்பட்டது. பூத் கமிட்டி அட்டை வழங்கிய போது ஏற்பட்ட தகராறால் அரங்கமே போர்க்களம் போல் காட்சியளித்தது. அதானி குழும விவகாரத்தில் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் முதல் நாள் முடங்கியது. அதானி குழும முறைகேடு விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சிகளின் அமளியால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் திங்கட்கிழமை தொடங்கியது. மக்களவையில் மறைந்த உறுப்பினர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்திய சில நிமிடங்களில் அவை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் 12 மணிக்கு அவை கூடியதும் அதானி விவகாரத்தை முன்வைத்து எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டன. ஆனால் அவைத் தலைவர் ஓம் பிர்லா விவாதங்களுக்கு அனுமதி அளிக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து தொடர் அமளி காரணமாக அவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. அதேபோன்று மாநிலங்களவையிலும் அதானி குழும முறைகேடு, மணிப்பூர் வன்முறை, சம்பல் மாவட்டத்தில் நடந்த துப்பாக்கிச் சூடு உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின. ஆனால் இதுகுறித்து விவாதிக்க அவைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அனுமதி மறுத்தார். இதனால் மாநிலங்களவை நண்பகல் 11:45 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. You said your contribution is for 54 years. Let the people get benefit of it.
பின்னர் அவை மீண்டும் கூடியபோது அமளி நீடித்ததால் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது.